கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதலுள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். அமைதலுள்ளவர்களாய் நாம் இருப்பது ஒரு கடினமான காரியம்தான். சிலர் சொல்லுவார்கள், நாம் வம்புக்கே போக மாட்டேன், ஆனால் வந்த வம்பை விடமாட்டேன் என்பார்கள். அப்படி அல்ல. நாம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்பூமியில் வாழ்ந்ததான நாட்களில் நன்மை செய்பவராகவே சுற்றித் திரிந்தார் என்றும், யூத மதத் தலைவர்கள் இயேசுவின் நற்பெயரை கெடுக்கும்படி பொறாமையினால் இயேசுவுக்கு விரோதமாய் பேசினார்கள். இவன் ஒரு போஜன பிரியன் என்றும், பாவிகளின் சிநேகிதன் என்றும், ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்றும், இவன் ஒரு பைத்தியக்காரன் என்றும் பல பட்டப்பெயர்களை சூட்டினார்கள். கடைசியில் சிலுவையில் தொங்கின வேளையிலும் சிலுவையிலிருந்து இறங்கி வா, உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்றும் பலவாறாக கேலி பரியாசம் செய்தும் கூட இயேசுவோ அமைதலாய் இருந்தது நிமித்தம் முடிவிலை பிதாவாகிய தேவனானவர் இயேசுவை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். மற்றும் யோசேப்பை குறித்து தியானிக்கும் போது கூட யோசேப்பின் நற்பெயருக்கு களங்கம் வருவித்து போத்திபாரின் மனைவி மூலம் சிறைக்கும் சென்று விட்டான். ஆனால் நான் ஒரு நல்லவன் என்று நிரூபிக்கவில்லை யோசேப்பினால் கடைசியில் நடந்தது என்ன? பார்வோன் ராஜா யோசேப்புக்கு வைத்த பெயர் என்ன தெரியுமா? சாப்நாத் பனேயா. இதன் பொருள் என்னவென்றால் உலக இரட்சகன் என்பதாகும். பிரியமானவர்களே, நீங்களும் இவ்வுலகை ஜெயங்கொள்ளும் போது தேவன் உங்களுக்கும் ஒரு புதிய பெயரை தருகிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் மேல் என் புதிய நாமத்தை எழுதுவேன் என்கிறார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை இருண்ட பாதைகளின் வழியே சென்று கொண்டிருக்கலாம். பிறர் தவறாக உங்களை நியாயம் தீர்த்திருக்கலாம். தண்டனை கூட நீங்கள் பெற்று அனுபவித்திருக்கலாம். இது போன்ற சமயங்களில் இயேசுவைப் போல, யோசேப்பைப் போல பரீட்சையாக அமைதியாக தேர்வில் எழுதி தேர்ச்சி பெறுவோமாக. இதை நன்கு அறிந்த பரிசுத்த பவுல் இந்த அமைதலை பற்றி ஒரு கட்டளையாகவே நமக்கு குறிப்பிடுகின்றார். ஆமென். God bless you.